Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 908 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோ புடிச்சு கத்திட்டு இருக்கான். ஆனா அவன் அதை எதையுமே பெருசா கண்டுகிட்ட மாதிரி இல்ல. பின்னாடி பீஸ்ட் பைரட்ஸோட ஆளுகெல்லாம் வெட்டிட்டே வரானுங்க. ஐயோ சாப்பாடு போகுதேன்னு. இன்னும் அந்த ஸ்பீடுங்கிறவ ஒட்டமாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா. எங்களை நல்லபடியா கூப்பிட்டு வந்ததுக்கு இந்தாங்க கேரட் சாப்பிடுங்க உடனே வாங்கி லபகுன்னு திங்க ஆரம்பிச்சிட்டா. இங்க எல்லாம் ஜோரோ புடிச்சு வண்டியா திட்டுவான். ஏண்டா சைலண்டா இருக்க சொல்லி சொன்னாங்கல்லடா, நீ பாட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணி ஊருக்குள்ள வாண்டட் பர்சன் ஆயிட்டே, அதோட நிப்பாட்ட வேண்டியதானே. இப்ப பிரச்சனை ஜேக் லெவலுக்கு போகுதேடா. எவ்வளவோ படிச்சு சொன்னேன், எவனாச்சும் கேக்குறீங்களாடா? இப்ப நீங்க பண்ண வேலையால நம்ம இங்கதான் இருக்கோங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ முதல்ல என்ன வெங்காயத்துக்கு இந்த குறிக்குள்ள வந்த? ஃப்ளவர் கேபிட்டல்ல ரோனினா இருக்க வேண்டியதுதான் உன்னோட வேலை. எதுக்குடா இங்க வந்தன்னு சட்டைய புடிச்சு கேட்பான். ஓகேக்கு சும்மா இல்லாம ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ? ஆமா, அங்க ஏதாச்சும் பிரச்சனையா காய்ஸ் அப்படின்னு கேப்பா. வண்டியா திட்டுவான். என்ன கேட்டுட்டேன்னு இந்த கிளி கிளிக்கிறான். ஜோரோ, நான் என்ன பண்றது, எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம நான் ஒதுங்கிதான் இருந்தேன். ஆனா வழியில நம்ம லூஃபி வந்துட்டான், அதனாலதான் இவ்வளவு தூரம் வர வேண்டியதாயிருச்சுன்னு உடனே அவன் வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டானே. இப்ப எங்க அவன் சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்தா, இங்க இந்த ஓட்டமா இன்னும் ஸ்பீடுக்கு சாப்பாடு கொடுத்து விளையாண்டுட்டு தான் இருக்கா. இவன் ஆக்சுவலா எனிமி டீமை சேர்ந்தவன். இவளை இங்க பார்த்தோன்னே லாக்கு இன்னும் தூக்கி வாரி போடும். நம்ம பையன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பான உடனே சரி இப்ப அவன் எங்க எல்லா பிரச்சனையும் கிளப்பி விட்டுட்டு அவனை மட்டும் ஆள காணுமே உடனே அவன் இங்கதான் இருந்தான், எதையோ மறந்துட்டேன்னு சொல்லி கிளம்புனாரு. எங்க போனாருன்னு தெரியலம்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு இருக்குது ஆனா தண்ணி இல்லல, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். உடனே அங்க இருந்த கூட்டம் கத்துவானு கேட்டு, இது ஷோகன் உரோச்சிக்கு கொடுக்க வேண்டிய புனிதமான பியூரிஃபைடு தண்ணி, இதுல எல்லாம் நீ கைய வைக்க கூடாதுன்னு உடனே அவனுக்கு இன்னுமே கடுப்பாயிரும். போங்கடா போடலங்க, அதெல்லாம் தர முடியாது, இதை நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவ்வளோ பெரிய அண்டாவை அலேக்கா தூக்கிடுவான். அதை தூக்கிக்கிட்டு பில்டிங்ல எல்லாம் ஜம்ப போட்டு அவன் பாட்டுக்கு போவான். இங்க ஒரு வழியா இவங்க டிராவல் பண்ணி டவுனோட எண்டுக்கு வந்தாச்சு. இனி நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒக்கம்போரே டவுன் தான். இங்க சுரு ஒரே சத்தமா இருக்குது. ஆனா எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம இருந்தா சரிங்கிற மாதிரி சொல்லுவா. எல்லா கலவரத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பிரச்சனை இல்லாம இருந்தா சரின்னா அது எப்படி பாசிபிள்? அவனுங்க வந்து பண்ண கலவரத்தை மட்டும் சொன்னானுங்கன்னா இவளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேத்துக்கு பசி, வயிறு வலி தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மெயினா குழந்தைங்க. அப்ப கடமுட்டன்னு ஒரு சவுண்டு. அந்த இடமே வேற கொஞ்சம் அதிருமா. என்ன சவுண்ட் இதுன்னு ஊர் மக்கள்லாம் அப்படியே வந்து பாப்பாங்க. பார்த்தா சாப்பாடு கப்பலே வருது. அதுவும் பல சாப்பாடெல்லாம் மின்னுது. இவ்வளவு சாப்பாடை இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இது வரைக்கும் இவங்க பார்த்ததே இல்ல. அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா கூட பலன்னு மின்னுது. உடனே பட்டி தொட்டி எல்லாம் நியூஸ் பரவுது, இந்த மாதிரி நமக்கு சாப்பாடு வந்துருச்சு எல்லாம் வாங்குன்னு. அப்படியே ஒரு வழியா வெளியில கொண்டு வந்து சேர்த்தாச்சு. எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அடிச்சு புடிச்சு கப்பல் ஏறி போய் என்னென்னலாம் சாப்பிட தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பி. ஆக்சுவலா நிஜமான வேர்ல்ட்லயே இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்க இந்த மாதிரி யாரையாச்சும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சாப்பாடு இருந்தா தாராளமா கொண்டு போய் கொடுங்க. டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, உங்களால முடிஞ்சப்ப கொண்டு போய் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு கொடுங்க. அப்படி யாராச்சும் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போவோம். சோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இந்த மாதிரி ஒரு சைடு கஷ்டப்படுறவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதை பார்த்து மூக்கு வேர்த்து காண்டாயி கடுப்பா இருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குமே, அப்படி ஒரு கூட்டம் இப்ப அடிச்சு புடிச்சு அரக்க பறக்க வந்துகிட்டு இருக்குது. அதுல என்ன தெரியுமா சொல்லிட்டு வருவானுங்க, ஒரு பழத்தை கூட தொடாதீங்கடா, தொட்டீங்கன்னா பீச்சு புடுவேன் பீச்சு, அது எங்களோட ட்ரெஷர், நாங்க மட்டும்தான் சாப்பிடணும், அது எங்க டவுனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள், நீங்க எல்லாம் யாரு என்ன எவ்வளவு கேவலமானவங்கிறத மறந்து போயிட்டீங்களா, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பயந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்னு சொல்லி சில பேருக்கு கோவம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் வெறியோட நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் இவங்க வம்பு பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லாம் மேல பார்த்து ஷாக் ஆவாங்க. வேற ஒண்ணு இல்ல, நம்ம பையன் தான் தண்ணி டேங்கோட வர்றான். வழிய விடுங்கடா, எவன்டா குறுக்கால நிக்கிறதுன்னு வந்து கலவரம் பண்ணிட்டு இருந்தாலே சில தங்கமான ரவுடிஸுங்க, அவங்க மேலேயே லேண்ட் பண்ணிடுவான். சோ ஒரு வழியா நல்ல தண்ணி கிடைச்சிருச்சு, சாப்பாடு கிடைச்சிருச்சு, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா உடனே அந்த வெள்ள கூட்டம் வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பானுங்க. ஏன்னா இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க நல்ல வாட்டர் குடிக்கிறாங்க. இவங்களே பண்ணியிருந்தாங்கன்னு நினைச்சு போட்டு பொழந்துட கூடாதுல்ல. அதனால லூஃபி தெளிவா சொல்லிடுவான், எவனாச்சும் வந்து கேட்டான்னா லூஃபி டாரோன்னு என் பேரை சொல்லுங்க, நான் தான் இதை பண்ணேன்னு. எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு நான் வாயிலே மிதிக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நேர்வான் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. குழந்தைங்க, பெரியவங்க, லேடிஸுங்க, வயிறு வலிக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாத்துக்கும் தூய்மையான சாப்பாடு, தூய்மையான தண்ணி. அப்புறம் லூஃபி நேரா போய் டமா கிட்ட நீ சாப்பிட்டியா என்னன்னு கேட்பான். அவன் நீ வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டான். அப்ப அவன் லாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுவான். பாரா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்பவுமே நீங்க வந்தேன்னு. நீ பிரச்சனைய ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே நான் இங்க வந்துட்டேன்டா. இப்ப நீ பண்ண வேலை இருக்குதே அது சாதாரண வேலை இல்ல. இப்ப வானோவுக்கு தலைவனா இருக்கவனை எதிர்த்து செயல்பட்ட மாதிரி நம்ம பையன் நல்ல வேலை தான் பண்ணான். ஆனா
அது அவனுக்கு பிடிக்கணுமே. அப்ப நம்ம லூஃபி ஒட்டமாக்கு ஒரு ஆப்பிள் ஒண்ணு கொடுத்து, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்த, அதுக்கான நன்றி கடன் தான் இது எல்லாமே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், நாங்க தட்டி பிரிச்சிருவோம்பா. அவளுக்கு எல்லாம் அவ்வளவு ஹாப்பி. அப்ப அங்க இருக்கவங்க அந்த மீட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. மீட்டுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே லூஃபி உசாராயிட்டான். என்னடா நடக்குதுங்க, எனக்கும் ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் தின்னுங்கடா, எனக்கு மீட்டு வேணும், உடுக்காதவன் ரத்தங்கைக்கு சாவான்னு அடிச்சு புடிச்சு ஓடுவான். அவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தாலாம் நம்ம லூஃபியை பார்த்தவொடனே எதுவுமே சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம லூஃபிக்கு இருக்கு பையன், அவன் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் பண்ணுவான்னு. அதனால அப்படியே விட்டுருவான். இப்ப என்னன்னா அந்த ஹோல்டம் மூஞ்ச குழப்பி அவனை படுக்க போட்டாச்சு. அந்த இடமே பாத்தீங்கன்னா நல்லா கப 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 கபன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அணைக்கிறதுக்கு, வேலைக்கே ஆகல. தலைவரே கொஞ்சம் ஏந்திரிங்க, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு எவ்வளவோ எழுப்பி பாப்பானுங்க, அவங்கிட்ட அசைவில்லை. ஆனா நல்லவேளை அந்த சிங்கம் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருச்சு. அது வேற லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்குமா, எவனுமே பக்கத்துல போக மாட்டானுங்க. இங்க ஹாக்கின்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு ஓகே ரைட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு கம்ப்ளீட்டா லிஸ்ட் எடுத்துருவான். லூஃபி, ரொரோனோவா, ஜோரோ, ரஃபால்கர்லா மோசமானவங்க எல்லாம் முக்கியமானவனுங்க. ஹாக்கின்ஸே டைரக்டா போனாலும் கண்டிப்பா இவனுக்கு 3 பேர்த்தையும் அட் டைம்ல சமாளிக்கலாம் முடியாது. ஏன்னா இவனோட எபிலிட்டியை விட அவனுக்கு எபிலிட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மேட்டரை மேல இடத்துக்கு சொல்லிட்டு அடுத்த பஞ்சாயத்துக்காண்டி ரெடி ஆவான். சுத்தி ஆளுகளை பாத்தீங்களா கிறுக்கனுங்க மாதிரி அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்கானுங்க. எல்லாம் லா பார்த்து விட்ட வேலை தான். அதுக்கப்புறம் டெரரா ஒரு லுக்க விட்டு இனி பிரச்சனை ஆரம்பம்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.